ஹலோ ஆல், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த அனாலிசிஸ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இல்லஸ்ட்ரேஷன் 6லேருந்து 12 வரைக்கும் பார்க்கலாம். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் இல்லஸ்ட்ரேஷன் 5 வரைக்கும் பார்த்தேன், பேசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த பேசிக் வேணும், இல்லஸ்ட்ரேஷன் 5 வரைக்கும் வேணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இதில் கண்டினியூ பண்ணுங்கள். இதில் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 6லேருந்து 12 வரைக்கும் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தாவே உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபை ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்களே அந்த ஒரு என்ட்ரியை ஜேர்னலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. டவுட்ஸ் வந்துச்சுன்னா இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் ரெஃபர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், அதில் என்ன ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சோமு கமெண்ட்ஸ் த பிரிண்டிங் பிஸ்னஸ் வித் கேஷ் 50,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது சோமு ஒரு பிரிண்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான். அதுக்கு கேஷாக கொண்டு வரான். எவ்வளோ அந்த பிஸ்னஸ்க்காக கேஷ் அவன் எவ்வளோ எடுத்துகிட்டு வரான்? 50,000 எடுத்துகிட்டு வரான். அப்போது கேஷுங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும்? ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தெரியும். அப்போது ரியல் அக்கௌண்ட்டோட கோல்டன் ரூல் என்னது? டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போது நம்ம கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெபிட் பண்ணணும். அதை தான் இந்த ஜேர்னல் என்ட்ரியில் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எவ்வளோ? 50,000. அது எவ்வளோ? 50,000 தானே இங்கே டெபிட் காலமில் போட்டிருக்கிறாங்க. கேஷ் அக்கௌண்ட் நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம், 50,000க்கு டெபிட் பண்ணியிருக்கோம். தென் இதை இந்த 50,000 நம்ம எதுக்கு நெக்ஸ்ட் அடுத்த என்ட்ரி என்ன? நெக்ஸ்ட் அதாவது கிரெடிட்டில் என்ன வரும் அப்படின்னா சோமூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஏன் அப்படின்னா நம்ம கேபிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இந்த 50,000. அப்போ கேபிட்டல் என்ன பேலன்ஸ் இருக்கும்? கிரெடிட் பேலன்ஸ். இட்ஸ் அ லைபிலிட்டி. அப்போ நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டே, என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ்க்கு நம்ம ஓனராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் வேறு நம்ம வேறேன்னு சொல்லியிருக்கோம். அப்போ பிஸ்னஸ் நம்மளுக்கு இந்த கேபிட்டல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதை திருப்பி கொடுக்கணும். அப்போ அது பிஸ்னஸ்க்கு அது லைபிலிட்டி. அதனால தான் நம்ம சோமூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். அப்போ கிரெடிட்டுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா கிரெடிட்டுக்கு 2 போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2 சோமூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 50,000. அடுத்தது ஜேர்னல் என்ட்ரிக்கு மெயின் திங் என்ன அப்படின்னா, ஜேர்னல் என்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் மெயின் திங் நம்ம டெபிட் போடுறது. என்ன பண்ணும்? டெபிட், டெட்டார் அப்படிங்கிறது போட்டு வச்சுருக்கணும். அடுத்தது கிரெடிட்டில் இந்த 2 போட்டிருக்கணும். தென் டெபிட் காலம்லேயோ கிரெடிட் காலம்லேயோ அமௌண்ட்டு கரெக்டாக என்ட்ரு பண்ணியிருக்கணும். தென் என்ன பண்ணும் அப்படின்னா நரேஷன் எழுதணும். இங்கே எழுதியிருக்கிற நரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நரேஷன் இருந்தால் மட்டும்தான் ஒரு என்ட்ரி கரெக்டாகவே இருந்தாலும் நரேஷன் இருந்தால் ஒரு ஃபுல் மார்க் தருவாங்க. ஓகே, தென் கம் டு த நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன். என்ன அப்படின்னா பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ் 4,000. அப்போது கூட்ஸ் நீ பர்ச்சேஸ் பண்ணுற. பர்ச்சேஸ் பண்ணுறங்கிறது என்னது? பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீ ஒரு பர்ச்சேஸஸ் எக்ஸ்பென்சஸ் ஓகே. அப்போ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீ உங்ககிட்ட இருக்க அமௌண்ட்டை நீ செலவழிக்கணும். அப்போ பர்ச்சேஸுங்கிறது எக்ஸ்பென்சஸ். அப்போது எக்ஸ்பென்சஸ்னால் எந்த அக்கௌண்ட்டில் வரும்? நான் எந்தெந்த அக்கௌண்ட்டில் கேட்குறேன்னா பர்சனலாக, ரியலாக, நாமினலாக அப்படிங்கிறது நான் கேட்குறேன். இன்னும் புரிஞ்சுக்கோங்க, அந்த கோல்டன் ரூல்ஸ் நம்ம படித்தோம்ல, அந்த கோல்டன் ரூல்ஸுக்கு இதுக்கும் ரிலேட்டட் தான் இந்த ரெண்டுமே. இதை ரிலேட் பண்ணி அந்த கோல்டன் ரூலையும் இந்த கொடுத்துருக்கிற ட்ரான்சாக்ஷனையும் ரிலேட் பண்ணி தான் நம்ம சம் போடணும். ஓகேவா? இப்போது பர்ச்சேசஸ்ங்கிறது நம்ம என்னது? அது ஒரு எக்ஸ்பென்சஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த எக்ஸ்பென்சஸ் எந்த அக்கௌண்ட்டில் வரும்? நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். நான் சொன்னேன்ல அந்த 4 விஷயம், எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், ரெவன்யூஸ் அண்ட் கெயின்ஸ். இது 4மே நாமினல் அக்கௌண்ட்டில் வரும்னு சொன்னேன். இப்போ பர்ச்சேசஸ் எக்ஸ்பென்சஸ், இதே நாமினல் அக்கௌண்ட். அப்போ நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அப்போ நம்மளுக்கு இப்போ எக்ஸ்பென்சஸ் நடக்குது, அதனால் நம்ம டெபிட் பண்ணணும். இப்போ கூட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதனால் அது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட். இங்கே போட்டிருக்காங்களா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார், இதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? 4,000. தென் நம்ம என்ன கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறோம்? கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். கேஷ் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? ரியல் அக்கௌண்ட்டுன்னு தெரியும். அப்போ ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நமக்கிட்ட இருக்கிற கேஷ் வெளியே போகுது. அப்போ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ கேஷை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் பண்ணணும். கிரெடிட் பண்ணுறதுக்கான ரூல் என்ன அப்படின்னா 2 போட்டு கேஷ் அக்கௌண்ட். 2 இம்பார்ட்டண்ட், மேண்டிட்டரியாக அது போடணும். அப்போ 2 போட்டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு 4,000 நம்ம என்ட்ரி பண்ணி காமிக்கணும். ஓகே,
this is a second transaction, purchases account data to cash account. In case என்ன சொல்கிறேன், இன்கேஸ் இப்போ வந்து அடுத்த இதில் பார்க்கலாம். இன்கேஸ் நான் சொல்ல வந்ததை நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க, நான் என்னன்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, transaction என்ன, purchased goods from Rahul for 10,000 on credit. அப்போ மேலே பார்த்தது என்ன டிரான்சாக்ஷன், கேஷ் கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். தென் இப்போ இந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, கிரெடிட்டில் நம்ம வாங்குகிறோம். கிரெடிட் அப்படின்னா என்ன, ஒரு 10 days பீரியட் கொடுத்து நான் 10 daysக்கு அப்புறம் வந்து இந்த கூட்ஸை நான் இப்போ வாங்கிக்கிறேன், பட் அதோட பேமெண்ட்டை நான் 10 daysக்கு ஆஃப்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத கிரெடிட் டிரான்சாக்ஷன். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ராகுல் ஃபார் 10,000 ஆன கிரெடிட்னு சொல்லிட்டாங்க. இதுலேயும் என்னது, நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி we know it's a nominal account, so we should debit the purchases. அப்போ purchases account debtor இங்கே போட்டிருக்காங்களா, என்ட்ரி பாருங்கள், purchases account debtor எவ்வளோ 10,000 to கேஷ் கொடுத்தம். நம்ம என்ன பண்ணோம், கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணால் கேஷ் என்னது, ரியல் அக்கௌண்ட், அதனால் வந்து கிரெடிட் வாட் கோஸ் அவுட் பண்ணியாச்சு. தென் இப்போ வந்து என்ன, நம்ம ராகுல்கிட்டேருந்து கேஷ் கொடுத்து வாங்கலை, நம்ம கிரெடிட்டில் வாங்குகிறோம். அப்போ கிரெடிட் அப்படின்னா நம்ம யாருக்கிட்டேருந்து வாங்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, அதனால நம்ம அவனோட நேமை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா, அப்போ நேம் இது வந்து என்ன, ராகுலோட எனது நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட் என்ன, பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் என்னது, டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். இப்போ யார் நம்மளுக்கு ராகுல் இங்கே கிவர், அதனால் அவரை வந்து நம்ம கிரெடிட் பண்ணுறோம். ஓகேவா, அப்போது இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு இங்கே வந்து ராகுல் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம். ஓகேவா, டு ராகுல் அக்கௌண்ட் 10,000. தென் we should write the narration in a simplified word. Okay, then next transaction என்ன, கேஷ் பெய்டு டு ராகுல். அப்போது நம்ம வந்து ஒரு 10 daysக்கு அப்புறம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணினதுக்கு வந்து நம்ம கேஷ் பே பண்ணுறோம். இப்போ வந்து ராகுலுக்கு வந்து நம்ம கேஷ் பே பண்ணுறோமா, அப்போது ராகுலை வந்து அங்கே கிரெடிட் பண்ணியிருக்கோம். இப்போ ராகுலுக்கு தான் நம்ம பே பண்ணுறோம். அப்போ ராகுலுக்கு வந்து ராகுல் அக்கௌண்ட் என்னது, பர்சனல் அக்கௌண்ட்டு. இப்போ வந்து அப்போலாம் வந்து அவர் வந்து கிவர், இப்போ வந்து அவர் வந்து இங்கே ரிசீவர், ஏன்னா நம்ம ராகுலுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணுறோம். அப்போ ராகுல் அக்கௌண்ட் என்னது, பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன, டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். இப்போ யார் இங்கே ராகுல், ரிசீவர், அப்போ அவர் என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். அப்போது அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க, ராகுல் அக்கௌண்ட் டெட்டார் 4,000. இப்போ எவ்வளோ வந்து அவருக்கு நம்ம பே பண்ணுறோம், 4,000 தான் பே பண்ணுறோம். 10,000 ஃபுல்லாக பே பண்ணல, 4,000 பே பண்ணியிருக்கோம். ஓகேவா, அப்போ ராகுல் அக்கௌண்ட் டெட்டார் 4,000 டூ நம்ம என்னவா பே பண்ணுறோம், கேஷ் பே பண்ணுறோமா. அப்போது கேஷ் என்ன அக்கௌண்ட்டு, ரியல் அக்கௌண்ட்டு. அப்போது ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன, டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ அமௌண்ட் நம்மக்கிட்டேருந்து வெளியே தான் போகுது, அப்போ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போது கேஷ் வெளியே போகிறதுனால டு கேஷ் அக்கௌண்ட் 4,000 போடுறோம். என்ன போடுறோம், ராகுல் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 4,000. தென் வி ஷுட் ரைட் தி நரேஷன். ஓகே, தென் கம் டு தி எக்ஸாம்பிள் நம்பர் 5. டிரான்சாக்ஷன் என்ன, வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். அப்போ 8,000க்கு வந்து நம்ம பர்சனல் யூஸ்க்காக பிஸ்னஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வித்ட்ரா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் அக்கௌண்ட்லேருந்து நம்ம யூஸுக்காக நம்ம எடுக்கிறோம், ட்ராயிங்ஸ் எடுத்துருக்கோம். அப்போ அந்த ட்ராயிங்ஸ் வந்து நம்மளுக்கு அதை வந்து நம்ம ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் என்ன, நம்மளுக்காக எடுத்தது தானே, அது பர்சனல் அக்கௌண்ட், பர்சனல் யூஸ்க்காக எடுத்திருக்கோம். அப்போ பர்சனல் அக்கௌண்ட்டில் டெபிட் தி ரிசீவர், பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன, டெபிட் தி ரிசீவர் அண்ட் கிரெடிட் தி கிவர். அப்போது டெபிட் வந்து இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார், அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 8,000 டூ என்னவா எடுத்துருக்கோம், நம்ம கேஷ் தானே எடுக்கிறோம். அப்போது கேஷ் என்னது, கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட், அதில் என்ன, அதிலோட ரூல் என்ன, டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ என்ன, பிஸ்னஸ்லேருந்து என்ன வெளியே போகுது, கேஷ் வெளியே போகுது, அப்போ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். இதெல்லாம் வந்து பேசிக் என்ட்ரி. இந்த பர்ச்சேஸ் பண்ணுறது, அந்த பர்ச்சேஸ்க்கு பாதி கிரெடிட்டில் பண்ணுறது, அடுத்த
அந்த அமௌண்ட் பே பண்ணுறது இதெல்லாம் வந்து பேசிக் என்ட்ரி. எல்லா சம்லேயுமே இந்த டிரான்சாக்ஷன் ஒன்று இல்லைன்னா 2 டிரான்சாக்ஷன் நம்மளுக்கு வந்துடும். இதெல்லாம் பேசிக் என்ட்ரி. இதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வச்சு ரெஃபர் பண்ணாமையே, அதாவது டீப்பாக ரெஃபர் பண்ணாமல் நீங்களே அந்த என்ட்ரி போடுற அளவுக்கு வந்துடுவீங்க. ஓகே, தென் கம் டு தி 6th எக்ஸாம்பிள். 6th எக்ஸாம்பிள் என்ன? கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் 5000. அப்போது பேங்க் வந்து இங்கே ரிசீவ் பண்ணுறாங்க, நம்ம போய் கேஷ், அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? கேஷ் கம்மியாகும், பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? அப்போ பேங்க் அப்படிங்கிறது என்ன? பர்சனல் அக்கௌண்ட்டு. அப்போ பர்சனல் அக்கௌண்ட்னா ரூல் என்ன? டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். இங்கே பேங்க் யார்? ரிசீவர். அப்போ அவங்கள வந்து என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். அதுதான் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 5000 பண்ணிட்டாங்க. அடுத்தது நம்ம என்னவா போடுறோம்? கேஷ் தானே போடுறோம். அப்போ கேஷ் கம்மியாகும் தானே. அப்போ கேஷ் வந்து என்ன அக்கௌண்ட்டு? ரியல் அக்கௌண்ட். அப்போ ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ கேஷ் கோஸ் அவுட் தானே, அப்போ அதுக்கு நம்ம கிரெடிட் தானே பண்ணணும். அப்போ டு கேஷ் அக்கௌண்ட் 5000. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது வந்து நம்ம நரேஷன் எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ட்ரி பார்க்கலாம். ஓகே, நரேஷன் எழுதிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் என்ட்ரி எக்ஸாம்பிள் நம்பர் 7. டிரான்சாக்ஷன் என்ன? பெய்டு சேலரி பை செக் 3000. இப்போ வந்து சேலரி வந்து பே பண்ணுறேன். சேலரி வந்து நம்மளுக்கு என்னது? எக்ஸ்பென்சஸ். வெரி குட். எக்ஸ்பென்சஸ். அது எக்ஸ்பென்சஸ்னால் என்ன அக்கௌண்ட்டில் வரும்? நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இப்போது நம்ம சேலரி வந்து என்ன? அது ஒரு எக்ஸ்பென்சஸ் தானே, அதை வந்து நம்ம டெபிட் பண்ணணுமா அந்த ரூல் படி? அப்போ டெபிட் பண்ணுறோம். இங்கே சேலரிஸ் அக்கௌண்ட் டெட்டார் 3000 போட்டாச்சா? 2 நம்ம இதில் வந்து எப்படி வந்து நம்ம பே பண்ணுறோமாம்மா? கேஷாக பே பண்ணல, செக்னா பேங்க் அக்கௌண்ட் வருமா? பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து என்னது? பர்சனல் அக்கௌண்ட்டா? அப்போ பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்து என்ன ரூல் என்ன? டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். இப்போ பேங்க் வந்து எக்ஸ்பென்சஸை பே பண்ணுது, அப்போது ரிசீவ் பண்ணலது, அது வந்து கிவ்வராக இருக்குது. அப்போது கிரெடிட் தி கிவர். அப்போ பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 3000 போட்டிருக்கோம். ஓகே, அடுத்தது வந்து நரேஷன் எழுதி இந்த டிரான்சாக்ஷனை ஜேர்னலைஸ் பண்ணியாச்சு. தென் கம் டு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். சோல்டு கூட்ஸ் டு மகேஷ் ஆன் கிரெடிட். நம்ம என்ன பண்ணுறோம்? கிரெடிட் சேல் பண்ணுறோம். கிரெடிட் சேல் பண்ணால் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்க்கலாம். கிரெடிட் சேல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேஷ் சேல் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். கேஷ் சேல் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது? பர்ச்சேஸ் பண்ணால் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ சேல்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ரெவென்யூ வருதுன்னு அர்த்தமா? அப்போ ரெவென்யூ வந்துச்சு அப்படின்னா நம்ம ரெவென்யூ வந்து எந்த அக்கௌண்ட்டில் போடுவேன்? நாமினல். இட்ஸ் அ நாமினல் அக்கௌண்ட்டா? அப்போ நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அப்போ சேல் பண்ணால் நம்மளுக்கு இன்கம் வருது, அதை நம்ம வந்து கிரெடிட் பண்ணணும். அப்போ சேல்ஸை வந்து என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். அதனால தான் வந்து இங்கே கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போது கேஷ் கொடுத்து அதாவது நம்ம சேல் பண்ணி அவங்க கேஷ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கேஷுங்கிறது என்னது? ரியல் அக்கௌண்ட். அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போது கேஷ் கொடுத்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது ரியல் அக்கௌண்ட். டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் உள்ள வருது அப்படின்னு அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவோம். பட் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கிரெடிட்டில் இருக்கிறனால, கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால, கிரெடிட்டு 9000 பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நம்ம இப்போ அவங்க நேமை வந்து மென்ஷன் பண்ணுறோம். மகேஷ் அக்கௌண்ட் டெட்டார். யார் வந்து இங்கே ரிசீவ் பண்ணுறாங்க? மகேஷ் தான் ரிசீவ் பண்ணுறாரு. மகேஷ் அக்கௌண்ட்டுங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். இப்போ இங்கே யார் ரிசீவ் பண்ணுறாங்க? மகேஷ் ரிசீவ் பண்ணுறாங்க. அதனால் மகேஷை வந்து நம்ம டெபிட் பண்ணுறோம். அடுத்தது டு சேல்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணுறோம். தென் கம் டு தி நரேஷன். ரைட் தி நரேஷன் in simple words. Then come to the next transaction. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் என்ன சொல்கிறாங்க? கூட் சோல்ட் டு மகேந்திரன் ஃபார் கேஷ். இப்போ நான் மேலே சொன்னேன்ல, கேஷ் கொடுத்து சேல் பண்ணிங்கன்னா எப்படி பண்ணுவீங்க, கிரெடிட் கொடுத்து சேல் பண்ணுவீங்கன்னா எப்படி பண்ணுவீங்கன்ட்டு. இப்போ கேஷ் கொடுத்து சேல் பண்ணியிருக்காங்க. அதாவது கேஷ் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு, நம்ம சேல் பண்ணியிருக்கோம். சேல்ஸுங்கிறது வந்து என்ன சொன்னேன்? நாமினல் அக்கௌண்ட்டுன்னு சொன்னேன். நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். நம்மளுக்கு வந்து சேல் பண்ண இன்கம் வரும், அதனால கிரெடிட் ஆல் இன்கம்
இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ், சேல்ஸை வந்து நமக்கு கிரெடிட் பண்ணணும். அதை தான் இங்கே பண்ணியிருக்கிறாங்க. சேல்ஸை கிரெடிட் பண்ணியிருக்காங்க. இப்போ டெபிட் என்ன பண்ணணும், நம்ம வந்து கிரெடிட்டில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களோட நேம் போடுறோம். இப்போ நம்ம கேஷ் கொடுத்து பண்ணோம் அப்படின்னா கேஷ் வந்து நம்மளுக்கு அதாவது கேஷ் நம்மளுக்கு உள்ளே வருது. அப்போ கேஷுங்கிறது வந்து ரியல் அக்கௌண்ட்டு. டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட், அதோட ரூல் சொல்லியிருக்கேன் இப்போது. அப்போது டெபிட் வாட் கம்ஸ் இன்னா கேஷ் நம்மளுக்கு உள்ளே வருது. அப்போ கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணணும். அதனால தான் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுறோம். ஓகே, தென் எக்ஸாம்பிள் 10 என்ன, ட்ரான்சாக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, பாரோ லோன் ஃப்ரம் பேங்க் 10,000. பேங்க்லேருந்து நம்ம என்ன வாங்குகிறோம், லோன் வாங்குகிறோம். ஓகேவா, அப்போது பேங்க்லேருந்து நம்ம என்ன வாங்குகிறோம், லோன் வாங்குகிறோம். நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் லோனுன்னு போட்டிருக்கோமா. பேங்க் அக்கௌண்ட்டுங்க, அதாவது பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் தான் டெபாசிட் பண்ணணும். நம்ம லோன் வாங்குகிறோம் அப்படின்னா அது எடுத்தோடனே கேஷாக நம்ம ரெடி கேஷாக நம்ம கையில் கொடுக்க மாட்டாங்க, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் தான் டெபாசிட் பண்ணுவாங்க. அப்போ பேங்க் அக்கௌண்ட் என்னது, பர்சனல் அக்கௌண்ட். அப்போ டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். ஓகேவா, அப்போ பேங்க் அக்கௌண்ட் வந்து டெபிட் தி ரிசீவர், பேங்க் அக்கௌண்ட்டில் தான் நம்ம அமௌண்ட் ரிசீவ் ஆகிறோம். அப்போ டெபிட் தி ரிசீவர், அதனால தான் அது வந்து பேங்க் அக்கௌண்ட் 10,000 போட்டிருக்கோம். அடுத்து டு பேங்க் லோன் அப்படிங்கிறது என்னது, பேங்க் லோனுங்கிறது என்னது, பேங்க் லோனும் பர்சனல் அக்கௌண்ட்டு தான். ஏன் அப்படின்னா டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். கிவர் யார், பேங்க் லோன் தான் இது, பேங்க் தான் நம்மளுக்கு தராங்க. அப்போ கிரெடிட் தி கிவர், அவங்கெல்லாம் கிரெடிட் பண்ணுறோம். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் லோன் அக்கௌண்ட் 10,000, பாரோட் லோன் ஃப்ரம் பேங்க். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன், ரிசீவ்டு கமிஷன் ஆஃப் 5,000 பை கேஷ். நம்ம வந்து கமிஷன் ரிசீவ் பண்ணுறோம். கமிஷனுங்கிறது என்னது, நம்மளுக்கு அது ஒரு கெயின் மாதிரி தானே. நம்ம ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம், 5,000 பே பண்ணியிருக்கோம், 5,200. அந்த 200 வந்து நம்மளுக்கு வந்து கெயின்னு வச்சுக்கோ. அந்த கெயின் வந்து நம்ம எதில் போடுவோம், நம்ம அந்த 4 இது படித்தோம், எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், ரெவன்யூஸ், கெயின்ஸ். 4 என்னது, நாமினல் அக்கௌண்ட்டுன்னு படித்தோம். அப்போ நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அப்போ இங்கே கமிஷனுங்கிறது என்னது, நம்மளுக்கு ஒரு கெயின் மாதிரி, அதை நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணி காமிக்கணும். அப்போ கிரெடிட் பண்ணணும் அப்படின்னா டு கமிஷன் ரிசீவ்டு, இங்கே போட்டிருக்காங்களா, டு கமிஷன் ரிசீவ்டு, டு கமிஷன் ரிசீவ் 5,000 போட்டாங்களா. அடுத்தது நம்ம என்னவா ரிசீவ் பண்ணுறோம், கேஷாக தானே ரிசீவ் பண்ணுவோம். அப்போது கேஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரியல் அக்கௌண்ட், டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷாக நம்மளுக்கு உள்ளே வருதா, அப்போ அதை வந்து டெபிட் பண்ணுறோம். அவ்வளோதான், 5,000. அடுத்தது வந்து நம்ம வந்து கமிஷன் ரிசீவ் அப்படின்னு நரேஷன் எழுதியாச்சு. தென் எக்ஸாம்பிள் 12 ட்ரான்சாக்ஷன் என்ன அப்படின்னா பெய்டு 4,800 இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் 5,000 டியூ டு கிரெடிட்டார் கீர்த்தனா. திஸ் இஸ் அ கேஷ் ட்ரான்சாக்ஷன் as a cash is involved. இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 5,000 டியூ டு கிரெடிட்டாரா இது. அப்போது 5,000 வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், கீர்த்தனாவுக்கு வந்து பே பண்ணணும். பட் நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம், 4,800 ஃபுல் செட்டில்மெண்ட்டாக பே பண்ணுறோம். அப்போ இதுக்கு மீனிங் என்ன, 200 வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அதுக்கான என்ட்ரி தான். இந்த மாதிரி என்ட்ரிஸை வந்து நீங்கள் சம்மில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி என்ட்ரிஸ் வந்து சம்மில் வரும். இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 5,000 பே பண்ண வேண்டியது, அவன் வந்து அந்த வேர்டை நல்லா மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பான். என்ன அப்படின்னா paid 4,800 in full settlement of 5,000. This is an important word. ஓகேவா, in full settlement of 5,000 அப்படின்னா 5,000 பே பண்ண வேண்டிய இடத்துல நீ 4,800 ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிட்ட அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அந்த 200 நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஓகேவா, அந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணனதை அவன் தெளிவாக அதாவது வெளிப்படையாக சொல்ல மாட்டான். அது வந்து ஹிடன் ட்ரான்சாக்ஷன் மாதிரி, அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஹிடன் ட்ரான்சாக்ஷனுக்கு அந்த வேர்டு தான் ஃபுல் செட்டில்மெண்ட். நீ ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்ட அப்படிங்கிறது தான் அவன் சொல்லியிருக்கான். இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்க, அந்த டிஸ்கவுண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணது போக நீ ஃபுல் செட்டில்மெண்ட்டாக 4,800 நீ அவனுக்கு பே பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா, இப்போ வந்து இதில் வந்து யாருக்கு நம்ம பே பண்ணுறோம், கீர்த்தனாவுக்கு பே பண்ணுறோம். கீர்த்தனாங்கிறது என்ன அக்கௌண்ட், அது பர்சனல் அக்கௌண்ட். அப்போ டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவரா. அப்போ இங்கே வந்து கீர்த்தனா ரிசீவ் பண்ணுறாங்க, அப்போ அவங்கள டெபிட் பண்ணணும். அப்போ வந்து கீர்த்தனா அக்கௌண்ட் 5,000 போட்டாச்சா, நம்ம அவங்களுக்கு வந்து எவ்வளோ பே பண்ணுறோம்,
கேஷாக எவ்வளோ பே பண்ணுறோம்? 4800 பே பண்ணுறோமா? கேஷுங்கிறது என்னது? ரியல் அக்கௌண்ட். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ கேஷ் வந்து நம்ம பே பண்ணுறோம், அப்போ அது கோஸ் அவுட், அப்போ அதை வந்து கிரெடிட் பண்ணுமா? கேஷாக நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம் ஃபுல் செட்டில்மெண்ட்டில்? 4000 சாரி நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம்? 4800 பே பண்ணுறோம். ஓகேவா? மீதி 200 வந்து நம்மளுக்கு என்னது? டிஸ்கவுண்ட்டாக. அந்த டிஸ்கவுண்ட்டுங்கிறது வந்து நம்மளுக்கு என்னது? அது ஒரு கெயின். அந்த கெயினை வந்து நம்ம எந்த அக்கௌண்ட்டில் சொல்லுவோம்? நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அப்போ வந்து இது ஒரு கெயினாக நம்மளுக்கு. அப்போ வந்து நம்ம அதை என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். அதனால தான் இங்கே வந்து டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் 200 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, 12th எக்ஸாம்பிள் முடிஞ்சு. கம் டு 13th எக்ஸாம்பிள். Dinesh, a customer, is declared insolvent and 40 paise in a rupee is received from the estate for his due of 10,000 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது தினேஷ் அப்படிங்கிறவர் நம்மளோட கஸ்டமர். அவர் வந்து என்ன ஆகிட்டார் அப்படின்னா இன்சால்வெண்ட் ஆகிட்டார். அதை இன்சால்வெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அவர்னால நம்மளுக்கு வந்து ஒரு 10,000 பே பண்ணணும். பட் அவர்னால அது பே பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அவரோட பிஸ்னஸ் லாஸோ பர்சனல் ரீசன்ஸோ அது தெரியல நம்மளுக்கு. பட் அவர்னால அந்த 10,000 வந்து நம்மளுக்கு பே பண்ண முடியல. பட் அவர்னால எவ்வளோ பே பண்ண முடியும்? 40 பைசே, அதாவது 40 பைசே இன் ருப்பி அப்படின்னா நம்ம என்ன போடணும் அப்படின்னா இந்த 10,000 இன்ட்டு 40/100 அப்படின்னு போடணும். அப்போ 40/100ன்னு போட்டோம் அப்படின்னா 4,000 அவர்னால நம்மளுக்கு பே பண்ண முடியும். பட் பேலன்ஸ் அந்த 6,000 வந்து அவர்னால நம்மளுக்கு பே பண்ண முடியாது. ஓகேவா? இந்த 40 பைசே இன்னர் ருப்பி அப்படின்னா நம்ம அதை வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் இப்போவே சொல்கிறேன். 40 இன்ட்டு 40 டிவைடட் பை 100 இன்ட்டு 10,000 போடணும். ஓகே, அப்போ 10,000னா இந்த 2 0 சாரி இருங்க, இந்த 2 0 இந்த 2 0 போயிடும். தென் 40 இன்ட்டு 100 4,000. ஓகே, இப்படி தான் போடணும் இந்த 40 பைசே இன்சால்வெண்ட் அதெல்லாம். ஓகே, ஓகே. இப்போ வந்து அந்த 40 பைசே எப்படி போடணும், இன்னும் ரூபி எப்படி போடணுன்னு பார்த்தீங்களா? அடுத்து இங்கே என்ன அதுதான் சொல்கிறேன். நம்மளோட கஸ்டமர் வந்து ஒருத்தர் இன்சால்வெண்ட் ஆகிட்டார். அதை வந்து அவர்னால பாதி அமௌண்ட்டை பே பண்ண முடியும். அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ பே பண்ணணுங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ஜேர்னலைஸ் பண்ணி. ஓகே, இப்போ வந்து அவர்னால கேஷாக நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்க முடியும்? வந்து 4,000 அப்படின்னு கால்குலேட் பண்ணணுமா? அப்போது கேஷுங்கிறது வந்து என்னது? ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ நம்மளுக்கு வந்து 4,000 உள்ளே வருது. அப்போ அதை நம்ம டெபிட் பண்ணணுமா? அதைத்தான் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. கேஷ் அக்கௌண்ட்டாக வந்து 4,000. ஓகேவா? 4,000 வந்து போட்டாச்சு. தென் அந்த 10,000ல் 4,000 கேஷாக கொடுத்துட்டாங்க. மீதி 6,000 நம்ம எப்படி போடணும் அப்படின்னா பேட் டெட்ஸ் அக்கௌண்ட். பேட் டெட்ஸ் அப்படிங்கிறது வாரா கடன், வரவே வராதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பேட் டெட்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு காமிச்சிடணும். அப்போ பேட் டெட்ஸ் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? 6,000 வந்து வராதுன்னு தெரியும். அதை வந்து பேட் டெட்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு காமிக்கணும். பேட் டெட்ஸை ஏன் டெபிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், ரெவன்யூ, கெயினா. அப்போ அந்த லாஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து பேட் டெட்ஸ். பேட் டெட்ஸ்னால் வராது தானே. அப்போ அது வந்து நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் லாஸ் தானே. அதை நாமினல் அக்கௌண்ட்டில் தான் போடணும். நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அப்போ லாஸஸை வந்து நம்ம டெபிட் பண்ணணும். அதனால தான் பேட் டெட்ஸை டெபிட் 6,000 பண்ணியிருக்கோம். இங்கே தினேஷ் அக்கௌண்ட்டு. தினேஷ் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு. டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். இப்போ தினேஷ் வந்து நம்மளுக்கு கிவர், அதனால் வந்து அவரை கிரெடிட் பண்ணுறோம். தென் நரேஷன். கேஷ் ரிசீவ்ட் இன் த ஃபைனல் செட்டில்மெண்ட் ஆன் இன்சால்வென்சி. இன்சால்வெண்ட் ஆனதுனால ஃபைனல் செட்டில்மெண்ட்டாக நம்ம இவ்வளோ வாங்கியிருக்கோம், இவ்வளோ பேட் டெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜேர்னலைஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்து இதை நம்ம ஜேர்னலைஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 6லேருந்து ஒரு மந்த்துக்கு இவ்வளோ செட் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதை ஃபுல்லாக வந்து நம்ம ஜேர்னலைஸ் பண்ணி பார்ப்போம்.